ஆயிரக்கணக்கான வீடியோக்களோடு தமிழின் முதல் பிரத்யேக OTT PS Value இது உங்க சொத்து. உடனே டவுன்லோட் செய்யுங்கள். வணக்கம் சினி உலகம் நேயர்களே, சூரரை போற்று படத்தை பத்தின ரிவ்யூ தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சூரரை போற்று படம் பார்த்துட்டீங்களா? ரொம்ப இன்ஸ்பைரிங் ஸ்டோரி, எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். நல்லா இருக்கு, சூப்பரா ஹிட் ஆயிரும். செம்மையா இருந்துச்சு, ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். சூர்யாவோட கம்பேக்னே சொல்லலாம். ரொம்பவே இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. எனக்கு டிக்கெட்டு காசு கொடுத்தீங்கன்னா நான் அந்த பிளைனை பிடிச்சிடுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயமும், செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு அந்த ஃப்ளைட்டுக்கு நான் ஓனர்றா அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு படமானது நாம் எல்லாருமே நிச்சயமாக பார்க்க வேண்டிய அண்டு பார்த்து கொண்டாட வேண்டிய ஒரு திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த சிம்பிளி ஃப்ளை அப்படின்ற ஒரு பயோபிக் GR கோபிநாத் ஏர் டக்கானோட ஃபவுண்டர், ஸோ அவருடைய வாழ்க்கையை தழுவி தான் இந்த ஒரு படம் எடுத்திருக்காங்க. இந்த ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டாக்குமெண்ட்ரின்னு சொல்லலாம். பட் அதை எந்த அளவுக்கு சினிமேட்டிக்காக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சுதா கொங்கரா தன்னோட டைரக்ஷனில் பிரில்லியண்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க. படத்தோட எந்த ஒரு இடத்துலையுமே நமக்கு வந்து ஒரு லேகோ போர் அடிக்குதுப்பா, இது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ராவா போதே அப்படின்ற ஒரு ஃபீலே இருக்காது. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிரிப்பிங்கான ஒரு ஸ்டோரியை பயங்கரமா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. அண்ட் சூர்யா சாரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பீஸ்ட் மோடு, மான்ஸ்டர் எப்படி வேணாலும் சொல்லலாம். நடிப்பின் நாயகன் அப்படின்னு சும்மாவா சொல்றாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்டென்ஸான சூர்யா கண்டினியூஸா பயங்கரமா நடிக்கிறாரு. 24 இருக்கட்டும், NGK-வா இருக்கட்டும், எல்லா படமே பயங்கரமான எஃபர்ட். பட் வந்து சூர்யாவுக்கு இந்த அயன், சிங்கம் இது போன்ற ஒரு ஹிட் அமையலேப்பா அப்படின்னு பேசிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே பதிலடி கொடுக்குற மாதிரி சூரரை போட்டு அமைஞ்சிருக்குது. படம் தாறு மாறு தக்காளி சோறுன்னு சொல்லி ஆகலாம். இந்த படத்தோட எல்லா விஷயங்களும், இது ஒரு பீரியாடிக் ஃபில்ம் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட மேக்கிங் வைஸில் வந்து ரொம்ப மைனூட்டாக இறங்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க சுதா கொங்காரா. அந்த பீரியாடிக் ஃபில்ம் அந்த காலத்தில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எந்த அளவுக்கு ஒரு ஆர்மி மேன், அதாவது ஒரு ஏர்ஃபோர்ஸில் இருக்கக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் போட்டிருப்பார், அந்த பேட்ச் என்ன டிசைனில் இருக்கும் எல்லாமே வந்து பயங்கர பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் சினிமாட்டோகிராஃபி பற்றி சொல்லி ஆகணும். பீரியாடிக் ஃபில்ம் அப்படின்னா ஓகே ஒரு மாதிரி கிரேவாக இருக்கும், இல்லை அப்படின்னு என்ன காட்ட போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளும் யோசித்தோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கித் பொம்மிரெட்டி அண்ட் ஹிஸ் டீம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அந்த ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும், கலர்ஸ் அவங்க வந்து ஹேண்டில் பண்ண விதமாக டிஃப்ரெண்டான ஷார்ட்ஸ் எல்லாம் இருந்தது. அந்த செப்பியா டோன் அதெல்லாம் வந்து வச்சு பயங்கரமா கொண்டு போயிருந்தாங்க. இந்த படம் வந்து விஷுவலா நமக்கு ஒரு சூப்பர் ட்ரீட். அண்ட் சவுண்டிங் அண்ட் ஸ்லாங், இந்த டயலாக்ஸ் இது எல்லாமே பார்த்தோம்னா நம்ம டயலாக் போர்ஷன் பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். உரியடி விஜயகுமார் வந்து இந்த படத்தோட ரைட்டர் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தா இருக்கட்டும். இந்த படத்தோட டயலாக் எந்த அளவுக்கு பெஸ்ட் அப்படின்றத ஒரு சில டயலாக்ஸ் வந்து பயங்கரமா ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சூர்யா வந்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ல வந்து ஒருத்தவங்க கிட்ட கெஞ்சுவாரு, என்கிட்ட காசு இல்லை, காசு இருந்தால் அந்த ஃபிளைட் டிக்கெட்டை வாங்கிடுவேன் அப்படின்னு அழுகுற சீனா இருக்கட்டும். அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டோட ஓனர்ரா நான் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், ஏர் ஓட்டுறவனும் ஏரோப்ளைனில் போகணும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான டயலாக்ஸ் அப்படியே கேட்கும்போது கூஸ் பம்ப்ஸ் ஆகும். கண்டிப்பாக இந்த ஒரு படத்தை நீங்கள் அமேசான் OTT-ல பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். இந்த படம் வந்து உங்களுக்கு எந்த விதத்துலையுமே அப்செட் பண்ணாது. சரி, படத்தோட மெயின் கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நெடுமாறன் ராஜாங்கம் அப்படின்ற ஒரு பைலட் ஆஃபீஸர், அவரோட கனவு என்ன நடந்தாலும் நான் ஜெயிப்பேன்டா, ஏறு ஓட்டுறவனையும் ஏரோப்ளைனில் போ வைப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு படம் ஃபுல்லாக இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹீரோ பயங்கரமாக அடி வாங்குவார். லைஃப்பில் கண்டினியூஸாக ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு நடந்துக்கிட்டே இருந்தாலும் ஒரு வழியாக எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணி சும்மா பறக விட்டுருக்கிறாரு பெர்ஃபார்மன்ஸில். அண்ட் மொத்த டீமுமே வந்து வேற லெவல் பண்ணிட்டாங்க. சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் மற்ற எல்லாரையும் பற்றி பேசி ஆகணும். அப்பர்ணா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ எந்த அளவுக்கு ஒரு கெத்தோ அதுக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டரை வந்து அப்பர்ணாவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க சுதா மேம். அண்ட் வந்து அப்பர்ணாவோட கேரக்டர் வந்து செம்ம ஆட்டிடியூடு. ஸோ சூர்யாக்கு ஏற்ற மாதிரியே இவங்களும் வந்து பயங்கர ஈகோ கிளாஸாக அந்த மாதிரி பயங்கரமாக பேசுவாங்க. உனக்கு ஃப்ளைட்டு முக்கியம்னா எனக்கு என் கப் கேக் முக்கியம் தான், என் பேக்கரி முக்கியம் தான், இந்த பேக்கரி நடத்துகிற காசில் தான் நம்ம துண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், வேற லெவல். அண்ட் மதுரை ஸ்லாங்கை வந்து பக்காவா பின்னி பெடல் எடுத்துட்டாங்க. அண்ட் அதர் கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா மோகன் பாபு சார், காளி வெங்கட், விவேக் பிரசன்னான்னு படத்துல எல்லா கேரக்டர்ஸுமே வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னா இந்த படத்துல எந்த ஒரு அன்வான்ட் கேரக்டரும் இருக்காது, எந்த ஒரு அன்வான்ட் டைலாகும் இருக்காது. முக்கியமா ஓகே ஒரு பயங்கரமாக இருக்க போதுப்பா, ஒரு வார்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சோம். இந்த படத்தில் ஒரு சிங்கிள் ஃபைட் சீன் கூட இருக்காது. அந்த அளவுக்கு வந்து படத்தை சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் GV பிரகாஷோட மியூசிக் கூஸ் பம்ப்ஸ் தான். படம் ஸ்டார்டிங் ஆகும்போது பார்த்தீங்கன்னா சூர்யாவோட இன்ட்ரோவில் இருந்து அந்த கடைசியில் இருக்கிற வரைக்குமே வேற லெவல் பண்ணியிருக்காரு. GV வந்து இந்த படத்துக்கு ஒரு பிக்கஸ்ட் சப்போர்ட், அவர் தான் ஒரு பில்லர் மாதிரி ஃபுல் ஃபிலிம்க்கு நம்மளை வந்து ஹோல்ட் பண்ணுறாரு. அண்ட் சூர்யா சார் தன்னோட ஷோல்டரில் இந்த ஒரு படத்தை பயங்கரமாக கொண்டு போயிருக்கார். அவருடைய கண்ணு ஒரு டைம் பார்க்கும்போதும் அவர் இவ்வளோ வருஷம் இந்த ஒரு வெற்றிக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கார் அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சது. ஸோ சூர்யா சாரோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு மிகப்பெரிய விருந்தா அமைஞ்சிருச்சு. பட் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மன வருத்தம் என்னன்னா, இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருந்தா தலைவா நம்ம தெரிக்க விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா இது ஒரு பெஸ்ட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மூவி தான். பட் இருந்தாலும் OTT-ல வந்திருக்கு. நீங்க எல்லாரும் OTT-ல பாருங்க. இந்த படம் பார்த்துட்டீங்களா? எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ஓகே, நம்ம இந்த படத்தை பத்தி பேசியாச்சு, மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க போய் கேட்கலாம். சூரரை போற்று படம்
பார்த்துட்டீங்களா? பார்த்தேன்ப்பா. நைட்டு வந்து எங்கள் பையன் வீட்டில் போட்டு காமிச்சோம். சூப்பராக இருந்துச்சுப்பா. நான் செம்மையாக இருந்துச்சு. ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். சூர்யாவோட கம்பேக்னே சொல்லலாம். ஒரு சுதா கங்கோரங் மேமும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆஸ் ஒரு டேரக்டராக நல்லா செகண்ட் படத்துலையும் நல்லா பண்ணிட்டாங்க. சாரி, தேர்ட் படம் அது நல்லா பண்ணிட்டாங்க. உண்மையாலுமே ஜிவி செம்ம. உண்மையாலுமே பிஜிஎம்மும் சரி, ஹாரர் எல்லாமே செம்மையாக பண்ணியிருந்தாரு. இப்போ தான் ப்ரோ பார்த்துட்டேன். நான் நேற்று நைட்டே ஃப்ரெண்டுக்கிட்ட பிரைம் மெம்பர்ஷிப் ஐடிலாம் வாங்கி பார்த்துட்டேன். நல்லா இருந்துச்சு. ரொம்ப இன்ஸ்பைரிங் ஸ்டோரி. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். மஸ்ட்டு வாட்ச். கண்டிப்பாக பாருங்கள். சூர்யா சாரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? சூர்யா சார் அவர் வந்து சொல்லவே தேவையில்லைங்க. நீங்கள் அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரோ அது மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஏன்னா அவர் வந்துட்டு அவர் எப்படி ஒரு ஸ்டைலில் பர்ஃபார்ம் பண்ணணுமோ அது அந்தளவுக்கு பண்ணியிருக்காரு. ஸோ அதில் எதுவுமே இது இல்லை. சூர்யா தான் ஒரு மாதிரியான ஒரு நமக்குள்ள ஒரு நெகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டாரு. அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண என்ன பண்ண முடியும்? அவர் பெஸ்ட் ஆக்டர் தமிழ் சினிமாவோட. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. செம்ம ஆக்டிங். சூர்யா அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் சூர்யா அளந்தது வந்து மறக்கவே முடியலப்பா. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த படம். சூப்பர்ப்பா. ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். எப்படி அவர் நடிச்சிருக்கிறாருக்கா? சூப்பர். எல்லா படத்தை விட இது பெட்ரு. இந்த படம் தேட்டரில் வந்திருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? தேட்டரில் வந்தால் செம்மையாக இருந்துக்கும்பா. எல்லாம் குடும்பத்தோடு போய் என்ஜாய் பண்ணி பார்த்துப்பாங்க. அபர்ணாவும் கேரிட் தி ஹோல் மூவி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். கிருஷ்ணா கூட நடித்த கிருஷ்ணா ஃப்ரெண்டு கேரக்டர் கிருஷ்ணா, விவேக் பிரசன்னா, ஊர்வசி மேம் அவங்க பில்லர் அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன கேரக்டர்ஸுமே கேரி பண்ணிட்டாங்க. ஏன் கருணா சார் அந்த நம்ம அயன் படத்தில் வர மாதிரி தான் அந்த ஒரு மாதிரியான ஒரு இன்னசென்ஸ் தான். அந்த ஹூ மச்சுன்னு கேட்குற சீனு, அப்புறம் நிறையா விஷயம் இருந்துச்சு. அப்புறம் காளி வெங்கட் இருந்துட்டு ஒரு சீனில் அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது என்னடா எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறானே, நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியலையே, நம்ம என்னாச்சும் பண்ணுமே அப்படிங்கும்போது சரி இல்லை மச்சான் அந்த மாதிரியான ஒரு விஷயம், நான் கல்யாணத்தை நிறுத்திடுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அதெல்லாம் நல்லா பண்ணி சின்ன சின்ன கேரக்டர்ஸும் நம்ம நின்று பேசிட்டு போகிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்துச்சு படத்தில். கேரக்டர் வைஸும் பார்க்கும்போது நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்குமே பர்ஃபெக்டாக ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரிக்கு எப்படி ஒரு கேரக்டர்லாம் இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரியான கேரக்டர்ஸ் அவங்களுக்கும் கேரக்டர் டிசைனிங்கும் நல்லா இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி லாங்குவேஜும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ்னால் என்ன சொல்லுவீங்க? ப்ரோ படத்தோட ப்ளஸ்ஸு வந்து மோரோவர் ஸ்க்ரீன் ப்ளே ப்ரோ. ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ஆக்சுவலாக. அண்டு மியூசிக் தான் ரொம்ப ப்ளஸ்ஸு படத்துக்கு. அண்ட் சூர்யாவோட ஆக்டிங் ப்ளஸ்ஸு. கைண்ட் ஆஃப் அந்த பயோபிக்காக இருக்குமோ அப்படின்னு இல்லை இது வந்து ஒரு நார்மலான ஒரு இது தான், நான் பயோபிக் சொல்லலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அது ஒரு நல்லா இருந்துச்சு. கைண்ட் ஆஃப் சின்ன சின்ன லேக் ஒரு இடத்துல இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் திடீர்னு வந்துட்டு ஒரு கொஞ்சம் ஸ்லோ, அந்த ஒரு 10 to 15 minutes ஸ்லோவாக தான் இருந்துச்சு. எதுனா அந்த ஒரு சாங்காக இருக்கட்டும் எதுவாக வேணா இருக்கட்டும், திடீர்னு பார்த்தா மாறா கூட நம்ம அப்படியே ஓடிட்டே இருக்கோம். அப்போ பார்த்தா நமக்குள்ளே நாமளும் சேர்ந்து ஓடலாம் அப்படின்ற மாதிரி ஓடிட்டு இருக்கும்போது இல்லை உட்காருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணிடுச்சு செகண்ட் ஆஃப். டயலாக்ஸ் எந்த அளவுக்கு இம்பாக்டாக இருந்தது? இவர் விஜயகுமார் உரியடி. ஆமாம் விஜயகுமார் சார் வேறு ஆக்சுவலாக அந்த தண்ணி தாம்பரத்தில் இருக்குடா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். இல்லாருன்ட்டு ஐயா நான் உங்களை பார்க்காம போயிட்டேன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது ஐயா அப்படின்னு அந்த ஒரு சீன் கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. அப்புறம் அம்மா என்கிட்ட காசு இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட காசு இல்லாமல் போயிடுச்சுமா அப்படின்னு அங்கே ஒரு விஷயம். அப்புறம் எனக்கு டிக்கெட்டுக்கு காசு கொடுத்தீங்கன்னா நான் அந்த ப்ளைனை பிடிச்சிடுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு அந்த ஃப்ளைட்டுக்கு நான் ஓனர்றா அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஒரு மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஸோ கிருஷ்ணாவும் மாறாவும் சண்டை போட்டுப்பாங்க ஒரு இதில். என்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்குடா, என்னடா யாரை பற்றியும் யோசிக்காமல் ஒரு விஷயம் பண்ணுற அப்படிங்கும்போது மாறா இருந்து இது நம்மளோட கனவுடா, அதை யோசிச்சு பாடுறா அப்படின்னு சொன்னோடனே எதுவுமே பேசாமல் போவாங்க. போனோடனே கிருஷ்ணா வந்து ஒரு மாதிரி மறந்துட்டேன்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணிட்டு போவார். நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. அந்த டைலாக்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. படம் பார்த்துட்டேன். ரொம்பவே இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, சுதா கோங்கரா எப்படி வந்துட்டு ஒரு சூர்யா ஃபேன்ஸுக்கு எப்படி இந்த படம் வந்து கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க. அதாவது ஸ்டார்டிங் டைமில் அந்த படம் போஸ்டர் ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா, அப்போ டைமில் யோசித்தேன் எப்படி அவங்களோட இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். பட் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. படம் வந்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்தளவுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. சரி, தேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மிஸ் பண்ணுறீங்களா தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை? கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணுவேன். ஏன்னா இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு தேட்டர் உள்ளே வந்தால் ஒரு வர்த்தான மூவியாக இருந்திருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். மாஸ்டர் மாதிரியான ஒரு படங்கள் இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணுறாங்கன்னும் போது இந்த படம் வெயிட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக. பட் அவங்க
அவங்க மூவி சைடில் சம் இஷ்யூஸ் மேபி இருக்கலாம், மேபி அதனால தான் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் கண்டிப்பாக ஒர்த்தான மூவி தான் இது. எல்லாருமே ஃபேமிலியாக போய் என்ஜாய் பண்ணி பார்க்குற ஒரு இதுதான். ஸோ போய் நம்ம இதில் போய் பார்க்கலாம், ஓடிடியில் போய் பார்க்கலாம். சூர்யா சாருக்கு கடைசி படங்கள்லாம் சரியா போல அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த படம் எப்படி வந்திருக்குது? படம் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, ஹிட் ஆயிரும். சூர்யாவோட ஆக்டிங்லாம் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சுண்ணா. ரொம்ப பிடிச்சது. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சப்போஸ் மாஸ்டர் கூட தேட்டரில் ரிலீஸ் ஆயிருந்தா செம்ம கிளாஸாக இருக்குமா? 2 படமும் கெத்து காட்டியிருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு இவருக்கும் ஒரு பெரிய ஒரு படம் இது. ஒரு இன்ஸ்பிரேஷன் வச்சு சுதா கோங்கரா அப்படின்றவங்க டைரக்ஷன் மூலிமா பண்ணுறாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா லோகேஷ் கனகராஜ், அவருக்கும் ஒரு பெரிய இது ஆஃப்டர் கைதிக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய இது படம் பண்ணுறாரு. ஸோ கண்டிப்பாக ஒரு கிளாஷ் இருக்கும். ஏன்னா சூர்யா ஃபேன்ஸ்க்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி, இந்த சைடு மாஸ்டர் இது அப்படின்னும் போது கண்டிப்பாக கிளாஷ் இருக்க தானே செய்யும். ஒரு அட்டகாசமான போஸ்டரோட ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடடா, அந்த போஸ்டரில் நம்ம தளபதியும் மக்கள் செல்வனும் மாற்றி மாற்றி பார்த்துக்கும் போது ஒரு வேற லெவல் கூஸ் பம்ஸாக இருக்குது. அண்ட் அந்த போஸ்டரில் நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணா வந்தா ஆட்டோ பாம்பு டும்மே அப்படின்னு இந்த தீபாவளி